சக்திலாம் வேஸ்ட் நான் தூக்கின்னு போவேன் மத்திய சக்தி எப்படி பானை சக்தி சிறத்த ஓம் சக்தி பராசக்தி நான் தூக்கின்னு போவேன் 1000 கோடி என்ன ப்ரோ 2000 கோடி இந்த உலகமே பார்க்கும் ப்ரோ நீங்க வேற தான் ப்ரோ இந்த மந்த் இது ஜனவரி மந்த் இல்ல ஜனநாயகன் மந்த் பராசக்திலாம் நாங்க எதிர்பார்க்கோம் தளபதி தான் எல்லாமே உயிரே தளபதி தான் தளபதிக்காக உயிரை கூட கொடுப்போம் இருக்கு ப்ரோ பாத்தீங்களா ட்ரைலருக்கே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா அப்ப படம் எவ்வளவு இதா இருக்கும் பாருங்க எப்பவுமே வந்து தளபதி சொல்லுவாரு எல்லா படத்துக்கும் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவாரு எல்லாம் இப்போ வந்து இப்போ மக்களுக்காக வரதுனால படத்தினால ஐ எம் கம்மிங்னு சொல்றாரு பாத்தீங்களா தளபதியோட கூட்டத்தை டைலாக் எல்லாமே வேற மாதிரி இருந்தது ப்ரோ ஒன்னு பயங்கரமா தளபதி படம்னாலே பிளாஸ்ட் ப்ரோ நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தான் ப்ரோ பிஎஸ் சத்தில வந்து 3 டிக்கெட் நான் ஃப்ரீயா பார்க்கலாம் ப்ரோ தளபதி படம்ல பிளாஸ்ட் டிக்கெட்டே கிடைக்காது உங்களுக்கு அந்த படத்துல அந்த டிக்கெட்டே தூக்கி போட்டு போயிடுவானுங்க ப்ரோ ஜனநாயகம் தான் ப்ரோ அதெல்லாம் எப்படியா உள்ள பூந்துரும் ப்ரோ அவன் எப்படியாச்சும் எல்லாம் உள்ள பூந்து போயிடுவோம் ப்ரோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தான் கலெக்ஷனும் நம்ம தான் எலெக்ஷனும் நம்மளது தான் டிவிக்கே தான் ப்ரோ தளபதி ஜனநாயகன் ப்ரோ மாதிரி ப்ரோ அவர் வேற மாதிரி ப்ரோ வேற மாதிரி போட்டுருக்காருல தளபதி தான் தளபதி என்ட்ரி தான் மாசு தளபதி படம் யாரும் வர முடியாது இப்பயும் சொல்றேன் தளபதி படம் யாரும் மோதாதீங்க தளபதி படம் தான் அங்க பிளாஸ்ட் 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு ப்ரோ ஆனா அவ்வளவு காசு விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும்னு செய்ய இறங்கி வராரு ப்ரோ அவர் நம்ம தான் ப்ரோ ஜெயிக்க வைக்கணும் டிவிக்கு என்ன ப்ரோ 1000 கோடி என்ன ப்ரோ 2000 கோடி இந்த உலகமே பார்க்கும் ப்ரோ நீங்க வேற தெரிக்க விட்டாரு ப்ரோ இந்த வருஷம் டிவிக்கே தான் இந்த வருஷம் அவர் வந்து டைலாக் சொல்லியிருக்காரு இந்த படத்துல அது ஏத்த மாதிரி அவர் உட்கார வைக்கணும் ப்ரோ சீட்ல இந்த வருஷம் உட்கார வச்சு அவர் அழகு பார்க்கணும் நம்மளை நம்பி வந்திருக்காரு நம்ம ஏமாத்தாமல் அவரை வந்து உட்கார வச்சு அவர் அழகு பார்த்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார் சினிமாவே நம்மளுக்காக தான் விட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாரு அதுக்காக அவர் கூட போய் நின்று அவர் என்ன வழியில் போனாலும் அவர் கூட சப்போர்ட் பண்ணி நம்ம நின்று அவர் உட்கார வச்சு அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அதை நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் இப்போதைக்கு ஜனநாயகன் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் தளபதிக்காக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வருஷம் பார்ப்போம் மாஸ் பண்ணுவோம் பராசக்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஜனநாயகம் தான் ப்ரோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஒரு மனுஷனுக்காக அந்த ஒரே ஒரு மனுஷன் அவரை மாஸ் பண்ண வைக்கிறோம் அவரை நம்பி வந்தவரை ஏமாற்றாமல் போயிட்டு உட்கார வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஐ எம் கம்மிங்னாரு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் திருப்பி போகிற ஐடியாலே இல்லைன்னு அது சொல்லிவிட்டு ஐ எம் கம்மிங்னுவார் அது நேர்லேயும் சொல்லிட்டாரு இது படத்துலேயும் சொல்லிட்டாரு பார்ப்போம் நம்பி தளபதி நம்பி நம்ம நிற்கிறோம் 1000 கோடி ப்ரோ முதல் தமிழ் சினிமாவில் 1000 கோடி இதான் ஜனநாயகம் தான் ப்ரோ அதை அடிச்சிக்க முடியாது ஸ்க்ரீன் தரலனாலும் சரி இங்கேருந்து கேரளா கூட போய் பார்ப்போம் எங்கே போட்டாலும் போய் பார்க்குறோம் கேரளாவில் போய் பார்க்குறோம் இங்கே டிக்கெட்டே கிடைக்கலனாலும் கேரளாவில் போய் பார்க்குறோம் 6 மணிக்கு பார்க்குறோம் அவ்வளோதான் ப்ரோ தளபதி தான் ப்ரோ மாஸ் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ நன்றி அந்த மாதிரி தெரியல வேற மாதிரி ட்ரெய்லரு எப்போவுமே டிவிக்கு தான் அது அந்த மாதிரி தெரியல சத்தியமா சொல்றேன் கத்தி என் தொண்டையே போயிடுச்சு இதுக்கு மேல சொல்லணும்னா பாத்து என் தொண்டை உன் வாய்ஸ் கேக்குதா ரீமேக் மாதிரி தான் இருந்துச்சுல பாதி ரீமேக் தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக கேசரியா இருந்தாலும் பொங்கலா இருந்தாலும் எங்களுக்கு பொங்கலுக்கு பிரியாணி தான் வாரிடி வாயில் அடிச்சுப்போம் கேசரியா இருந்தாலும் சரி பொங்கலா இருந்தாலும் சரி எனக்கு சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும் கேட்டு வாங்கி நான் சொல்ல வரேன் வாரிடி வாயில் அடிச்சுக்கிறோம் என்ன தல அதான் கத்தி பேர் தல என் தொண்டையே போயிடுச்சு தல நீ இதுலயே புரிஞ்சுக்கணும் தல அவங்கள கலாய்ச்சி டைம் பண்றதுலாம் வேஸ்ட் அவள் தான் சிம்பிளா சொல்லணும்னா தட்டுறோம் தூக்குறோம் 2026 நம்ம தான் ஜனவரி 10 பராசக்தி அதெல்லாம் வேற அதெல்லாம் வேஸ்ட் பராசக்திலாம் வேஸ்ட் நான் தூக்கின்னு போவேன் மத்திய சக்தி எப்படி பானை சக்தி சிறத்த ஓம் சக்தி பராசக்தி நான் தூக்கின்னு போவேன் எப்பவுமே ஜனநாயகன் தான் அவ்வளோதான் தான் 2026 டிவிக்கு டிஎம்கே விஜய சக்தி பொங்கல் காடி வாங்குறது பராசக்தினா பார்த்தல தளபதி தான் எல்லாமே உயிரே தளபதி தான் தளபதிக்காக உயிரை கூட கொடுப்போம் ராகி தேட்டர் மஜாத்தல ராகி தேட்டர் எத்தனை வாட்டி கேட்டாலும் போட்டாங்க அது ராகி தேட்டருக்கு நம்ம வந்து இது சொல்லலாம் ஓகேவா தளபதி வேற லெவலத்தில் ஸ்க்ரீனில் சரிங்களா எல்லாரும் மறக்காம படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்க யாரோ ஓடிடியில் பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க படம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது ட்ரைலரே அவ்வளோ சூப்பராக இருக்குதுல சரிங்களா மறக்காம ஜனவரி 9ஆம் தேதி வந்து எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க படத்தை இதை வந்து அரசியலாக்கலாம் பிளான் பண்ணுறாங்க அரசியலாக தளபதி படம் தான் சரிங்களா பராசக்திலாம் லெஃப்ட் ஹேண்டில் ஆர்டர் பண்ணுறாரு என் தளபதி சரிங்களா அதனால ஜனநாயகம் தான் 2026 டிவிக்கே தான் சரிங்களா 2026 டிவிக்கே தான் ஃபைட் விஷுவல்லாம் பயங்கரமா இருக்கு தளபதி வேற தளபதி இதுல
ஒரே டைரக்டா சொல்லிட்டாரு, என்ன எதிர்க்கலாம் ஷார்ட் அடி தான், அவ்வளவுதான் ப்ரோ, முடிஞ்சிருச்சு. ரீமேக்ல ரீமேக்கா நீ சொல்லு ப்ரோ, நீ வந்து சொல்லு ப்ரோ. ரீமேக் கேசரியா இருந்தாலும் தளபதி படம் எச்வினஸ் தான் சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவுதான் நம்மளுக்கு. ஐயா இது தளபதி படம் உள்ள வந்து பாருங்க, 9ஆம் தேதி தெரியும் ரீமேக்கா இல்லையானு. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ, பராசக்தியா அது எதுவும் சொல்லுவாங்க, ஆனா தளபதி தான் சிம்பிள். மலேசியா பாத்தீங்கல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆடியன்ஸுக்கு தெரியும் ப்ரோ பராசக்தியா ஜனநாயகனான்ட்டு. பெரிய வேண்டுகோள், ஜான் 9 கவர்மெண்ட் ஹாலிடே வரணும். ஏன்னா அவ்வளோ செமையான படம் இதுனா பார்த்து இளைஞர்கள் வளரணும். கண்டிப்பாக 26 தளபதி தான். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. நான் ரீமேக் அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஒரு எப்படின்னா 40% எடுத்திருக்காங்க. ஒரு அதில் சின்ன கண்டென்ட், அந்த பொண்ணு இருக்கும்ல ஸ்ரீலீலா, அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த அப்பா கேரக்டர் அதுவும் கொஞ்சம் லைட்டாக பேஸ் பண்ணி போயிருக்காங்க. மற்றபடி இது தளபதி படம் ப்ரோ. தளபதி கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோமோ அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ரீமேக் மாதிரி இருக்காது. அதான் சொல்கிறேன், அதுலேருந்து ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்திருக்காங்க. சின்ன கண்டென்ட்னா இப்போ 60% தளபதி படம், 40% பகவந்த் கேசரி தான். ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டைலாக்லாம் தெரிக்குது ப்ரோ. அதில் அவர் ஐ டோன்ட் கேர்னு சொல்லுவார். இதில் தளபதி அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு ஐ டோன்ட் கேர் நான் சொல்ல வரேன்னு எதிர்பார்க்குறீங்க, ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அதெல்லாம் சும்மா பிளாஸ்டாக இருக்குது. ஜனவரி 9 ஜனநாயகன் தான் ப்ரோ. இந்த மந்த்தே இது ஜனவரி மந்த் இல்லை, ஜனநாயகன் மந்த். பராசக்திக்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு கண்டென்ட் தெரியும், பராசக்தி கண்டென்ட் என்னன்னு தெரியும். அந்த பக்கம் போக மாட்டோம். நாங்கள் ஜனநாயகன் தான் கொண்டாடுவோம். தளபதிக்காக தான். லாஸ்ட் படம் அது போயிட்டு இருக்கு. சுப்பிரமணியன், திருப்பூர் சுப்பிரமணியன், அவர் கூட இன்னைக்கு பாலிமரில் பார்த்தேன். அது இன்னும் தெரியும் ப்ரோ, இன்னும் ஒரு 2 டேஸில் தெரியும். நான் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலை இது சர்க்கார் டைமில் குத்துனது ப்ரோ. அப்போதுலேருந்து நம்ம ஒரு தீவிர ஃபேனு. அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கு. என்ன ப்ரோ கடைசி படம் கலெக்ஷன் தெரியல ப்ரோ, எப்படி போகுதுன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இதை பீட் பண்ணுறப்போ ஒரு 600 crore கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். படம் வந்தப்போ தான் நம்ம முழுசாக சொல்ல முடியும். இப்போ சூப்பராக இருக்குது ப்ரோ. ட்ரைலர் வந்து வேறு லெவலில் இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த பகவத் கேசரி ரீமேக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படம் வந்து ட்ரைலர் வெறித்தனமாக இருக்குது. நிறைய சீக்வன்ஸ் வந்து ஹாலிவுட் மூவி சீக்வன்ஸ் மேலே இருக்குது. அந்த வில்லன் வந்து அவர் பாபி டால், அவர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்ச அனிமலுக்கு அப்புறம் இந்த மூவியில் வந்து செம்ம பீக் ஆகிடுவார் அவர் கண்டிப்பாக. ஏன்னா தளபதி ஆல்ரெடி வேர்ல்டு ஃபுல்லாக பிக்கப். நீங்களே மலேசியாவோட ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு தமிழ் ஆக்டருக்கும், ஈவன் இந்தியாவில் எந்த ஒரு ஆக்டராச்சும் எடுத்துங்க, சல்மான் கான், ஷாருக் கான் எடுத்துங்க, யாருக்குமே ஒரு அவுட் ஆஃப் த கண்ட்ரியில் அந்தமாரி க்ரௌட் யாருக்காச்சும் வருமா நீங்கள் சொல்லுங்கள்? யாருக்குமே வராது. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் உங்களுக்கு போனாங்கன்னு தெரியும். எனக்கெல்லாம் பாஸ்போர்ட் இல்லை. உண்மையே இருந்தால் நானே 20,000 டைலாக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அவர் வந்து திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு அந்த டைலாக்லாம் பேசியிருந்தாரு. அப்போல்லாம் செம்மையாக, ஒரு பக்கம் குஸ்பமஸாக ஆயிடுச்சு, ஒரு பக்கம் கஷ்டமாக ஆயிடுச்சு. அந்தமாரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் வந்து எல்லா அரசியல்வாதியும் உட்கார வச்சுட்டு கை கட்டினுக்கிறாங்க. அவங்கள சாட்டி எடுத்து அடிக்கிறாரு. சாட்டி எடுத்து அடிச்சுட்டு அரசியலுக்கு நல்லது பண்ணுவாங்க வந்து கொள்ளையடிச்சிருங்க அப்படிலாம் கேட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த டைலாக் எல்லாமே நிறைய இது சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவலில் இருந்துச்சு. ஜனவரி 9 ஆல்ரெடி இப்போ தான் எல்லாரும் கேட்டுன்னு இருக்கேன். ஃப்ரெண்டுகளாக ஃபோன் பண்ணி டிக்கெட் 4 பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. 4th அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் ஃபஸ்ட் ஷோ எப்படி இருந்தாலும் 9 மணி ஷோ போயிடும். ஆக்சுவலாக பெங்களூர்லேயே போகலான்னு பார்த்தா கூட அது வந்து 900,000 கிட்ட வருது. தேட்டர்லேயே அஃபிஷியல் வெப்சைட்லேயே புக் மை ஷோவில் 900,000 வருது. நம்ம இப்போ போயிட்டு வந்தாலுமே அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து 6:15 6 o'clock ஷோ விட்றாங்க. பட் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் நம்ம ஆனால் அனிருத்தோட அவர் பீஜம் வேறு லெவல் நான் அவர் உண்மையிலே பீஸ்ட்ல இருந்துமே சரி, இதுலேயுமே வேறு லெவல் சூப்பராக போட்டிருக்காரு. பீஸ்ட் வந்து இது அந்த ஒரு பேரில் வரங்க. இப்போ ஒரு ராவணன் மகன் அதெல்லாம் இப்போ போட்டாங்க. சாங்கு வெறித்தனமாக இருந்துச்சு ஆடுறதுக்கு. அந்த பிரச்சனையாக கொடுத்துட்டா சிரிக்கிறான், பழகிட்டான் போல், அதெல்லாம் வேற லெவல். அது அந்த பழகிட்டா போலலாம் மொத்த தேட்டரே கத்துது. அந்த பழகிட்டா ட்ரெய்லர் வந்து ரொம்ப அவசரமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தோம். ஏன்னு கேட்டேன்னா இது பகவந்த் கேசரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஹெச் வினோத் படம் ரொம்ப லைக் நல்ல கூஸ் பம்ஸாக தான் இருந்தது. சொல்லப்போனால் லிட்டரலி நாங்கள் ஒரு ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம். சும்மா தான் பிளாங்காக தான் வந்தோம். 2 minutes 52 seconds செம்மையாக போச்சு. 2 தடவை ட்ரெய்லர் போட்டாங்க ராக்கியில். சூப்பராக இருந்தது. 2 தடவை அந்த ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருந்தது. பகவந்த் கேசரிலாம் கிடையாது. லைக் அந்த தழுவல் லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பிரியாணி தான் அது செம்மையாக இருந்தது. பிளாஸ்ட் தான் இல்லை, அதான் சொன்னேன்ல. லைக் ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்போ ஃபஸ்ட் டே வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டே 1192 நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாடுக்கு. ஜனநாயகனுக்கு Jan 9 கொடுத்துருக்காங்க. Jan 10 வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு 650 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பராசக்திக்கு 450 ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஒரு 600 to 700 crores வரும் ப்ரோ அரௌண்ட். கண்டிப்பாக அது லியோ பீட் பண்ணும். ஏன்னா இது ஃபைனல் படம்ல. ஸோ தாராளமாக பீட் பண்ணும், டெஃபினட்டாக பீட் பண்ணும். மாஸ் தான் ப்ரோ. ட்ரைலர் செம்ம மாஸ் ப்ரோ. டைலாக் ஃபயர் தான் ப்ரோ. கலெக்ஷன் தான், எலெக்ஷன் எங்களுக்கு தான். அதுதான்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு நடிகர்னா கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒன்று நிச்சயம் தான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லா படமும் ஒன்று தான். அந்த படமோட இந்த படம் 2 படம் வெற்றி படமா ஆகும். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஃபயர் தான் ப்ரோ, அதான் டைலாக போட்டுது. அதான் கலெக்ஷன் எங்களுக்கு தான், எலெக்ஷன் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த டைலாகே போதும். அந்த டே ஃபயராக இருக்குல்ல. பிளாஸ்ட் தான். தலைவர் சொன்ன மாதிரி தான். பிளாஸ்ட் அவ்வளோதான். ட்ரெய்லரு அந்த மாரி இது தலைவன் வந்து செருகி வச்சுக்கிறாரு. வினோத் வேற மாதிரி தலைவனை வந்து செருகி வச்சுக்கிறாரு. மாமா நீ வந்து தலைவனை வந்து ஒரு சீன் பார்க்கும்போது செருகி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. மொபிதா பை செல்லம் பார்க்கும்போது தங்கமாக இது பத்தில் என்ன மாரி நான் மொமிதா பைஜா நான் எதிர்பார்க்கல. சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. வெயிட்டிங் சொல்லுவாரு எல்லா பாட்டிலையும். இந்த வாட்டி கம்பேக்னு சொல்லிக்கிறாரு. மஜாவா இருந்துச்சு ட்ரெய்லரு. வர்த்துனா ஆமாண்ணா. ஒரு நாள் அதனால தான் நான் ஒரு நாளே ஹவுஸ்ஃபுல்ண்ணா. 3 ஷோ. புரியல நான் அடிக்கும்ண்ணா. 600 crores மேலே அடிக்கும்ண்ணா. அவர் எப்பயும் போல மஜாண்ணா. அவர் செம்மையாக இருந்தது ப்ரோ. ஒர்த்து ப்ரோ, சத்தியமாக ஒர்த்து ப்ரோ. 30 கிலோமீட்டர் தாண்டி வரும் ப்ரோ. இது ஒரு ட்ரைலர், ஒன்றும் இல்லை 2 நிமிஷம் ட்ரைலருக்காக 200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க வைப் எவ்வளோ இதுவாக இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் ப்ரோ. நல்லா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. படம் வந்தால் தான் தெரியும். படம் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது ப்ரோ. நம்ம அதில் நடித்தாலே போதும். நாங்கள் எப்படி வேணால் ஏற்றுப்போம். நாங்கள் அதான் ப்ரோ, செம்மையாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. படம் வந்தால் போதும், தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். ஓகேங்களா? படம் கதை ஸ்டோரி நெக்ஸ்ட்டு தான். எங்களை பொறுத்த வரைக்கும், ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம். மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து ஸ்டோரியை பார்ப்பாங்க. ஸ்டோரியும் நல்லா இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் தளபதி லாஸ்ட்டு படம் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே.